அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாரிப்பா, ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் இருக்கும் நான் வீடியோ போட்டு. ரொம்ப டயர்டு. ஃபாத்தியா இந்த வேலையை முடிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோலாம் ஷார்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டிருப்பேன். இல்லைனா ஒன்று சின்ன வந்து அப்படியே உட்காந்து ஷார்ட்ஸ்னால் ஒரு 2 செகண்ட்ஸ் வேறு தான் இல்லையா, அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபாத்தியாக்கு வந்தவங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கிளம்பி போயாச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு. அது வேறு பொங்கல் ஹாலிடேஸ் வேறையா, அதனால கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்தேன். ஃபாத்தியாவுக்கு எடுத்த சாமான்லாம் மறுபடியும் எடுத்து மேலே வைக்கணும் இல்லையா, ஹவுஸ் ஃபுல்லாக ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு 1 வீக் 10 டேஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்ஷால்லா ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு 1 வீடியோவாவது இன்ஷால்லா நமக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 69வது சூறாவான சூரா ஹாக்கா. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஃபாத்தியா மேலே இவ்வளோ பிலீவ் பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்துச்சு. நிறைய பேர் இன்ஸ்டாவில் சரி, பர்சனல் வாட்ஸ்அப்லேயும் சரி, நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி நிறைய நீங்கள் ஹாஜத் வச்சுருக்கீங்க, அதில் பாதி நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களோட என்ன சொல்கிறது ஹதியாலாம் ஷேர் பண்ணிங்க. இன்ஷால்லா உங்களோட ஹதியாலாம் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ஃபாத்தியா பண்ணும்போது அந்த பொருட்கள் வாங்கி மக்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இன்ஷால்லா. வேறு யாராவது இப்போது இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க, அவங்க வந்து இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நியத் வைங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயருக்குள்ளே கபூல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஹதியா கொடுக்கலாம் இன்ஷால்லா. அல்லாஹ் போதுமானவன். ஃபாத்தியாவில் பிலீவ் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள், உங்களுடைய பர்சனல் விருப்பம். நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? சூரா ஹாக்கா பார்க்கலாமா? கரு பாதுகாக்க பெற இதை எழுதி அணிவித்தால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எழுதி அணிவிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எழுதி அணிவிக்கிறது லிட்ரலி இது வந்து தாவீஸ் மாதிரி தான். தாவீஸ் பிடிக்காது, அதாவது என்ன சொல்கிறது, கயிறு கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, தாவீஸு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓதிட்டும் வரலாம். அல்லாஹ் போதுமானவன் அதே பலனை அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். குழந்தை அறிவாளியாக இதை எழுதி கரைத்த தண்ணீரை குழந்தை பிறந்ததும் அதற்கு குடிக்க கொடுத்தால் புத்தி சாதுரியம் ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா இடையூறுகளிலிருந்தும் இறைவன் அதனை காப்பாற்றுவான். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எழுதி கரைச்சி அந்த குழந்தை பிறந்த உடனே கொடுக்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போது இனிமேல் பேபி பிறக்க போதுன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்ம வந்து சொல்லலாம் இன்னமல் ஆமாலும் பின்னியாத், ஒரு ஹதீஸே இருக்குது இல்லையா, நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்கள். நம்ம இது எல்லாம் எங்களுக்கு அப்போ தெரியாது, இப்போ தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம், எனக்கு அதே பலனை கூடியலாம் அப்படின்னு சொல்லி நீயே தச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இதை எழுதி கரைச்சி உங்கள் குழந்தைக்கு வந்து குடிக்க கொடுக்கலாம். பிறக்கும்போது கொடுக்க முடியல அப்போ தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு தோவா பண்ணிவிட்டு துவா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். சரிங்களா? என் புத்தி சாதுரியம் கிடைக்கும், எல்லா இடையூறுகளிலும் இறைவன் அதனை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். குழந்தைகளுக்கு நோய் ஏற்படாதிருக்க இதனை எண்ணெயில் ஓதி அதனை குழந்தைகளுக்கு தேய்த்தால் விஷப்பூச்சிகளிலிருந்தும் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். எண்ணெயில் ஓதி அந்த குழந்தைகளுக்கு தேய்க்க சொல்லியிருக்காங்க. விஷப்பூச்சி இதிலேருந்து எல்லாம் வந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், கெமிக்கலாக ஓடோமாஸு அந்த மாதிரி என்னது இந்த மாதிரி ஸ்ப்ரே ஏதோ வருதுங்க இல்லையா, ஆல் அவுட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது? தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஒரு ஆயத்திற்கும் குரானில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் கூட சொல்லலாம், அதற்குண்டான பலன் இஸ்ஸத் அஸ்மத் அதற்கே இருக்குது இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இதை வந்து உபயோகித்து பாருங்கள். இது வந்து வேறு புக். இந்த புக் பேர் வந்து இறை வழங்கும் இனிய மருந்து. இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், பார்க்கலாம். 69வது அத்தியாயம் ஹாக்கா, உண்மை நிகழ்ச்சி. உண்மை நிகழ்ச்சி அப்படின்னா வந்து அதோட அர்த்தம், சூரா ஹாக்காக்கான அர்த்தம் உண்மை நிகழ்ச்சி. பச்சிலம் குழந்தை பாதுகாப்பாக இருக்குது. இந்த ஹாக்கா அத்தியாயத்தை, அதாவது ஹாக்கா சூறாவை எழுதி தாயத்தாக, தாவீஸ்க்கு தமிழ் என்ன சொன்னோம் இல்லையா, தாயத்து பிடிக்கலன்னா அதுக்கு தான் நம்ம வந்து முன்னாடியே சொன்ன ஸ்கிரிப்ட் பண்ணிக்கோங்க. கர்ப்பமுற்றுள்ள தாய்க்கு கட்டிவிட்டால் கர்ப்பத்தில் உள்ள சிசுவிற்கு எந்த ஆபத்தும் வராது. தாவீஸ் பிடிக்கலனா, தாயத்து பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓதிட்டும் வரலாம். இன்ஷால்லா அல்லாஹ் நாடுனா அதே பலனை வந்து கொடுப்பான், எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷால்லா அல்லாஹ் போதுமானவன். குழந்தை பிறந்ததும் இதனை தண்ணீரில் ஓதி சிறிது தண்ணீரை குழந்தையின் வாயில் விட்டால் அல்லாஹ் நாடினால் அதற்கு நல்ல புத்தி கூர்மை ஏற்படும், எத்தகைய வியாதியும் வராது, குழந்தை பாதுகாப்பாக இருக்கும். இதே தான் அதுலேயும் பலன் போட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சு, நம்ம இதை முன்னாடி பார்க்கல, இப்போ யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அல்லாஹ் போதுமானவன். ஆலிவ் ஜைத்தூன் எண்ணெயில் ஓதி, ஆலிவ் ஆயில் அதாவது ஜைத்தூன் ஆயில், ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஓதி அதனை குழந்தையின் உடல் முழுவதும் தடவிட்டால் பூச்சி புழுக்கள்
புழுக்கள், பூச்சிகள், தேள், பூரான் ஆகிய ஜந்துக்களை விட்டும் குழந்தைகள் பாதுகாக்கப்பெறும். எல்லா வித உடல் வலிகளையும் இந்த எண்ணெய் குணப்படுத்தும். இதுதான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன். எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு ஓடோமஸ், கீடோமஸ், ஆல் அவுட் இந்த மாதிரி குட் நைட்லாம் யூஸ் பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆலிவ் ஆயில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்பட்டு சாப்பிட்ட சுன்னத்தான முஸ்தஹபான ஒரு விஷயம். அதை நாம் வந்து டெய்லி யூஸ் கூட பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாருங்கள். ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லுதுன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அஃபோர்டபுளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம். இந்த புக்கில் வந்து ஆலிவ் ஆயில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் ஆலிவ் ஆயில் மென்ஷன் பண்ணல. அதனால் நீங்கள் வந்து எந்த ஆயிலில் வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் போதுமானது. இந்த புக்கில் வந்து பூச்சி புழுக்கள், அதாவது முன்னாடி பார்த்த புக்கில் பூச்சி புழுக்கள்லேருந்து பாதுகாப்பு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இறைவணங்கு மினிமருந்து இந்த புக்கில் வந்து எல்லா விதமான உடல்கள் வலிகளிலிருந்தும் இந்த எண்ணெய் வந்து குணம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குழந்தைகள் வந்து ரொம்ப நம்ம பிடிச்சிட்டே இருந்தால் அந்த ஷோல்டர்ஸ்லாம் வலிக்கும். இந்த பாட்டிமாக்கள்லாம் குளிக்க வைக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, தூக்கி தூக்கி குழந்தைய இதெல்லாம் வலிக்கும் அப்படி சொல்லி சுட சுட தண்ணி குளிக்க வைப்பாங்க இல்லையா? குளிக்க வைக்கும்போது நீங்கள் பக்கத்தில் நின்றீங்கன்னா இதெல்லாம் பாட்டி மக்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலியெல்லாம் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கு இது வந்து மசாஜாக வேணாலும் மசாஜிங் ஆயிலாக வேணும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூரா கணப்பறனா. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய ஷார்ட்ஸ் வருதே அது வந்து உங்கள் வீடியோவா, உங்கள் சேனலில்? ஆமாங்க, அதுவும் நம்ம சேனல் தான். நிறைய பேர் வந்து நம்ம வந்து 500 சார்ஜ் பண்ணுறோம், அதனால் வந்து 500 நம்மளால் கொடுத்து ஓத முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டதால் யூடியூப்பில் வந்து நான் எப்படி மக்களுக்கு வந்து வீடியோஸில், அதாவது வீடியோ காலில், மீட்டில், கூகுள் மீட்டில் இல்லை ஜூம் ஆப்பில் எப்படி நடத்துகிறனோ அதே மாதிரி தான் வந்து அதை விட பெட்டராகவே சொல்லலாம். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு லெசன் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து மீட் ஆப்பில் நடத்துகிறேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நான் ஷார்ட்ஸ்லேயும் ஒன்று தெளிவாக சொல்லித்தரேன். ப்ளஸ் லாங் வீடியோஸாகவும் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வந்து போஸ்ட்டு ஷார்ட்ஸ்லாம் வரும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாளாக நான் வந்து ஆக்டிவாக இல்லை. சில பேர் வந்து குறிப்பாக ஒரு பொண்ணு வந்து அவங்க பேர் சொல்லாமான்னு தெரில, அவங்க வந்து ரொம்ப எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நம்ம சேனல் ரொம்ப பின்னாடி இருக்குது, நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க, ஷார்ட்ஸ் போட்டால் சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு வந்து பர்சனலி நமக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் போட்டு பேசி நம்மக்கிட்ட. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லா ஹைரா. அந்த பொண்ணு சொன்னதால் மட்டும்தான் நான் வந்து ஷார்ட்ஸ் இவ்வளோ போடுறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நம்ம போடலாம். எல்லாம் போதுமானவன். நீங்களும் துவா செய்யுங்க எனக்காகவும் சேர்த்தது. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜ்துகளையும் நன்கறிவான். எல்லாருடைய ஹலாலான ஹஜ்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு இஸ்லாம்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம். அல்ல நமக்கு அனுகூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.